நாம இந்த வீடியோல பார்க்க போறது மற்றும் ஒரு சிவன் கோவில் சோழீஸ்வரர் ஆலயம் பற்றி தான். மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் எங்கு உள்ளது, இதன் வரலாறு சிறப்புகள் என்ன, இங்க போனா நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். இந்த சோழீஸ்வரர் கோவில் திருப்பூர் மாவட்டத்துல சாமலாபுரம் என்ற இடத்தில் உள்ளது. திருப்பூரிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலும் காரமடை செல்லும் சாலையில் 5 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. திருப்பூர் சோழீஸ்வரர் கோவில் கொங்கு நாட்டின் பழைய சிவாலயங்களில் இதுவும் ஒன்று. கரிகால சோழன் தனக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்க கொங்கு நாட்டில் கட்டப்பட்ட கோவில் இந்த சோழீஸ்வரர் கோவில். கரிகால சோழனுக்கு ஒரு சமயம் பிரம்மகத்தி தோஷம் வந்தது. ஏகாம்பரநாதனை வேண்டி அவரின் ஆணைப்படி பல சிவாலயங்கள் கட்ட சொன்னதாகவும் அதனால் மன்னன் தோஷம் நீங்கி விட்டதாகவும் வரலாறு கூறுகிறது. அதன்படி அவர் அமைத்த கோவில்களில் ஒன்றுதான் திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரத்தில் உள்ள சோழீஸ்வரர் கோவில். ஈசனுக்கு தீபமேற்றி 12 வாரம் வழிபட்டால் மனத்துன்பம் நீங்கும். மேலும் 12 வாரம் கமல தீபம் ஏற்றி வழிபட்டால் நம் வேண்டுதல்கள் நடக்கும். பால் தேன் அபிஷேகம் வைத்து வழிபடும் தம்பதியருக்கு புத்திர வாக்கியம் கிடைக்கும். இந்த சோழீஸ்வரர் கோவிலில் 5 நிலை ராஜகோபுரம், 16 தூண் கொண்ட மகாமண்டபம் உள்ளது. கருவறையில் சோழீஸ்வரர், கோஷ்டத்தில் லிங்கேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மன், சிவதுர்க்கை, நத்தம் விநாயகர் உள்ளனர். தில்லைநாயகி நின்ற கோலத்தில் 4 கரத்துடன் உள்ளார். திருச்சுற்றில் வைஷ்ணவி, வராகி, பிரம்மன், உட்பிரகாரத்தில் தேவசேனா, பைரவர், தண்டாயுதபாணி, வள்ளி, சூரியன், சந்திரன், நவகிரகம், சனி பகவான், சண்டீஸ்வரர் ஆகியோர் உள்ளனர். கன்னிமூலை, அர்த்தமண்டபம், கோஷ்டம் ஆகிய 3 இடத்தில் விநாயகர் உள்ளார். தெற்கு பிரகாரத்தில் நாயன்மார்கள் 63 பேர் உள்ளனர். கிழக்கு பிரகாரத்தில் 5 பஞ்சலிங்கம் உள்ளது. இந்த பஞ்சலிங்கத்தை வழிபட்டால் திருவண்ணாமலை, சிதம்பரம், காஞ்சி, காலத்தி, திருவானைக்காவல் ஆகிய பஞ்சபூதத்தை வழிபட்ட தரிசனம் கிடைக்கும். ஆசி மாதம் சூரிய பகவான் ஒளி சோழீஸ்வரர் மீது விழுவது சிறப்பு. இந்த சோழீஸ்வரர் ஆலயம் வழிபட்டால் கல்யாண தோஷம், குழந்தையின்மை, வேலையின்மை ஆகிய சகல பிரச்சனைகளும் தீரும் என்பது நம்பிக்கை.